அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென்னக அயோத்தி என்று அழைக்கப்படுகிற அருள்மிகு ராமசுவாமி கோயில் தான். இது எங்கே இருக்குன்னா கும்பகோணத்தில் தான். இந்த கோயில் 400 ஆண்டுகளுக்கும் முன்னால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் ரொம்ப பெரிய விசேஷம் என்னென்னா, ராமர் சீத்தை வந்து திருமண கோலத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய மூர்த்தங்கள், அதுவும் ஒரே ஆசனத்தில் ராமர் சீத்தை திருமண கோலத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ ராமருக்கு வலது பக்கம் தோளோடு தோளாக லக்ஷ்மணர் நிற்கிறாரு. சீத்தைக்கு இடதுபுறமாக சத்ருகனன் வந்து சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு எதிர்ப்புறமாக லக்ஷ்மணனுக்கு அருகில் வலது பக்கத்தில் பரதன் வந்து வெண்கொற்ற கடை பிடித்து கொண்டிருக்கிறார். ஸோ அதற்கு கீழே வந்து எதிர்த்தாப்பில் கீழே வந்து அனுமர் வந்து கையில் வீணையை மீட்டுக்கின்றிருக்கிற மாதிரி இருக்குது. அவரோட வலது கையில் வீணையும் இடது கையில் பார்த்திங்கன்னா ராமகாவியமும் வச்சிருக்கிறாரு. ஸோ ரொம்ப அழகான மூர்த்தங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோடு இந்த கோயில் சுற்றுச்சுவர்களை பார்த்திங்கன்னா இப்படி 3 லேயராக ராமாயண காவியத்தை ரொம்ப அழகாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு லேயராக 3 தடவை சுற்றி வந்தோன்னா ராமாயண காவியம் முழுசையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு இதை பார்த்தோன்னே நம்ம அந்த காலத்து படக்கதைகள் படித்த ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த காலத்து குழந்தைகளுக்கு வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்லா சுற்றி வந்து படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு படங்களோட ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதுவும் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமான ஒன்று. ராமகாவியத்தை அவ்வளோ அழகாக வர்ணம் தீட்டி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த வர்ணம் வந்து நாயக்கர் காலத்தில் தீட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அருமையான கோயில், பார்க்க வேண்டிய கோயில். இதோட கட்டுமானமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. தூண்கள் எல்லாம் சிற்பங்கள் வந்து ரொம்ப அழகாக செதுக்கி இருந்திருந்தாங்க. ஸோ ஒரே தூணில் 4 பக்கமும் ராமர், லக்ஷ்மணர், சீத்தை, எல்லாம் அனுமர் இருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகான கோவில், பார்க்க வேண்டிய கோயில். எல்லாருக்கும் பிடிச்சிக்குன்னு நம்புகிறேன். சர்வம் ஸ்ரீ லலிதார்ப்பணமஸ்து. தாயே சரணம்.